டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். கொளுத்துற வெயிலுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே குடியிருந்துடலாம் போல அந்த அளவுக்கு வெயில் எல்லா பக்கமும் பொழந்து கட்டிக்கிட்டு இருக்குது. இந்த வெயில் நேரத்தில் மனசையும் உடம்பையும் நல்லா ஜில்லுன்னு வச்சுக்கிறதுக்கு விதவிதமான ஜூஸ் போட்டு நம்ம குடிச்சிக்கிட்டே இருப்போம். அந்த வகையில் இன்னைக்கு 2 விதமான ஜூஸ் போட்டு சாப்பிட போகிறோம். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப செலவும் கம்மி, உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. அதனால் இன்றைக்கே இதே மாதிரி ஜூஸ் செஞ்சு சாப்பிடுங்க. இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து முலாம்பழம் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம முலாம்பழம் 1.5 கிலோ எடுத்துருக்கோம். 1.5 கிலோ முலாம்பழத்தை நல்லா இந்த மாதிரி நல்லா பழமாக வாங்கிக்கிறணும். சூப்பராக பழமாக வாங்கிட்டு இப்போ நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் வாங்கும்போது நல்ல பழமாக வாங்கினா தான் நமக்கு அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த சதைகள்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா இங்கே வந்து இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கும். அது நம்ம வந்து அந்த பழம் வந்து நமக்கு நிறையா கிடைக்காது. அதனால் வாங்கும்போது நல்லா பழமாக வாங்கிடுங்க பார்த்து. அப்படின்னா தான் நமக்கு நிறையா ஜூஸ் எடுக்க முடியும். இப்போ நம்ம 2ஆக வெட்டியாச்சு. வெட்டின உடனே உள்ளுக்கு இருக்கிற அந்த விதை எல்லாத்தையும் தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு அந்த விதையை மட்டும் தனியாக எடுத்துருங்க. இப்போ விதையோடு நம்ம சேர்த்து அடிக்கனாலும் அடிச்சுக்கலாம். அடிக்கும்போது அதை நம்ம வடிகட்டி குடிக்கணும். ஆனால் இப்போ நான் விதையை எடுத்துகிட்டு தான் அடிக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த பழத்தை அப்படியேவும் அந்த மாதிரி நல்ல ஒரு குழிக்கரண்டியை வச்சுட்டு அப்படியே வலிச்சோம்னா சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி வலிச்சுட்டு எல்லாத்தையுமே தனியாக இந்த மாதிரி பவுலில் மாற்றிடுங்க. அதாவது எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு நைஸாக வரக்கூடிய அந்த பழத்துக்களை எல்லாத்தையுமே இந்த மாதிரி கரண்டியை வச்சு குழிக்கரண்டி வச்சு எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துருங்க. இப்போ நல்லா வலிச்சு எடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி சுத்தமாக வலிச்சு எடுத்துடணும். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் வந்து நம்ம முலாம்பழத்தை நல்லா எடுத்து சீவி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து அரைப்பழம் தான் எடுத்திருக்கேன். அரைப்பழம் தனியாக இருக்குது. இப்போ இதோட சேர்த்து இனிப்புக்கு ஒரு 50 கிராம் ஜீனி, ஒரு 4 டீஸ்பூன் நிறையா உள்ளே சேர்த்துடலாம். அதாவது இனிப்புக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இனிப்பு சேர்த்தாச்சு. அந்த முலாம்பழத்தில் மிக்சி ஜாரில் சேர்த்து இனிப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதோட சேர்த்து நான் ஒரு 100 ml பால் நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் 100 பால் சேர்க்குறேன். இதில் வந்து பால் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அந்த அளவில் தண்ணி சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான ஐஸு நம்ம வீட்டில் ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கோம்ல, அந்த ஐஸு தான். அதை அப்படியே உடச்சிட்டு எந்த அளவுக்கு கூலிங் வேணுமோ அந்த அளவுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கட்டிகளை உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம இதை நல்லா ஜூஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஜூஸ் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்து அடித்ததுனால அது கொஞ்சம் அந்த மஞ்சளும் அந்த வெள்ளையும் சேர்ந்து கலந்து இந்த மாதிரி கலரில் இருக்குது. இப்போ நம்ம தனியாக முலாம்பழத்தை பால் ஊற்றாமல் அடித்தோம்னா நல்ல ஒரு எல்லோ கலர் கிடைக்கும். இப்போ நமக்கு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். நம்ம இதை அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அரைப்பழத்தை வந்து நல்லா பால் ஊற்றி நம்ம ஜூஸாக அடித்து தனியாக எடுத்துட்டோம். இப்போ மீதி இருக்கிற அரைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா ஒட்டுக்காக வலித்து இந்த மாதிரி மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து தேவையான இனிப்பு மறுபடியும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான இனிப்பு ஒரு 50 கிராம், ஒரு டீஸ்பூன். அதாவது இனிப்பு வந்து நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம், குட்டி குறைச்சி. இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஐஸு. இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்கலை, அதனால் நம்ம ஐஸாகவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ஐஸ் எடுத்து நொறுக்கி உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை ஜூஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு அப்படியே கோடை வெயில், சுட்டடிக்கிற வெயில், அப்படியே தக தக தகதன்னு இருக்குது உடம்பு. அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி நம்ம பழங்கள் தான் நமக்கு கை கொடுக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய பழம் வந்து முலாம்பழம். நல்லா சூப்பராக ஜூஸ் அடித்தாச்சு. இதை அப்படியே நம்ம குடிச்சுக்குவோம். அப்பா சூப்பராக இருக்கு. அப்படியே நெஞ்செல்லாம் குளிருது. வெளியில் வெயில் அடித்தாலும் நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு மழை பெய்யுது. அந்த அளவுக்கு ஜூஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்குது. ரொம்பவும் சத்தானதும் கூட. வந்து இந்த வெப்பநிலைக்கு அதை நல்லா சமப்படுத்தும். அதனால் இதே போல் நீங்கள் ஒரு அடித்து குடிச்சு இந்த கோடை வெயிலை நீங்கள் உங்கள் உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மேங்கோ லஸ்ஸி, அதாவது மாம்பழ லஸ்ஸி தான் பார்க்க போகிறோம். மாம்பழ லஸ்ஸிக்கு இன்றைக்கி நம்ம 1 கிலோ மாம்பழம் எடுத்துருக்கோம். நல்லா பழுத்த மாம்பழம், நல்லா பழுத்த மாம்பழம் தான் நல்லாயிருக்கும். அதனால் வாங்கும்போது நல்லா பழமாக வாங்கிடுங்க. நீங்கள் எந்த மாம்பழம் பிடிக்குமோ அந்த மாம்பழம் வாங்கிக்கலாம். அதுக்கு நல்லா பழுத்திருக்கணும். இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே தொலியை உரிச்சிட்டு கொட்டை இல்லாமல் எல்லா மாம்பழத்தையும் அப்படியே நல்லா வலித்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நம்ம லஸ்ஸி செய்யலாம். இன்றைக்கி நம்ம வந்து மாம்பழ லஸ்ஸிக்கு நம்ம அல்போன்சா மாம்பழம் தான் எடுத்திருக்கோம். நல்லா சூப்பராக நல்லா கனிஞ்ச மாம்பழம். அதை எடுத்து நல்லா தோலெல்லாம் நல்லா சீவிட்டு சும்மா பழங்களாக மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். கொட்டையெல்லாம் நீக்கிட்டு நமக்கு நல்லா ஒரு கிண்ண பழம் நல்லா இருக்குது.
இது வந்து நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் 5 பேர் நல்லா திருப்தியாக குடிக்கலாம். நம்ம முலாம்பழம் ஜூஸும் அதேமாரி ஒரு ஃபேமிலின்னா ஒரு 4 பேர் 5 பேர் திருப்தியாக குடிக்கலாம். அதேமாரி மாம்பழம் அலசியும் ஒரு திருப்தியாக 5 பேர் குடிக்கலாம். அந்த அளவில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம நல்லா எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மாம்பழ கீத்துகளை அப்படியே எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். நல்லா இழைச்சி வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குது. அப்படியேவும் சாப்பிட்லாம். ஆனால் லஸ்ஸியாக சாப்பிடும்போது நமக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். அந்த வெயிலுக்கு நம்ம வந்து கடையில் வந்து கேனுகளில் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இது இப்போ மாம்பழ சீசனும் கூட. அதனால் நம்ம மாம்பழ சீசனில் வந்து ரியலாகவேவும் ஒரிஜினலாகவே நம்ம மாம்பழ ஜூஸ் குடிக்கலாம், மாம்பழ லஸ்ஸி குடிக்கலாம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில். இப்போ நம்ம மாம்பழத்தை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான இனிப்பு ஒரு 50 கிராம் ஜீனி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் வந்து ஒரு 50 ml தயிர் சேர்த்தா போதும். இப்போ நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க, கூட ஒரு கிளாஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் அந்த ஜீனியோட அளவையும் தயிரோட அளவையும் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு அதோட நம்ம இப்போ ஐஸ் கட்டி வேற போடணும். இப்போ நம்ம கூலிங்க்கு ஐஸ் கட்டி வீட்டில் ஊற்றி வச்சது தான். சின்ன பாத்திரத்தில் ஊற்றி வச்சு இந்த மாதிரி கட்டியாக எடுத்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு கூலிங்க்கு நம்ம உள்ளே உடச்சி போட்டுக்கலாம். அவ்வளோதான், உள்ளே போட்டு இப்போ நம்ம இதை நல்லா ஜூஸாக அடிச்சு எடுத்து வந்துடலாம். இப்போ நம்ம ஐஸ் கட்டி போட்டு அந்த மாம்பழத்தை இந்த மாதிரி ஜூஸ் அடித்தோம்னா கொஞ்சம் கெட்டியாக வரும். இந்த மாதிரி கெட்டியாக வரும். நமக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு 100 ml வந்து ஐஸ் தண்ணி இல்லைன்னா பால் எதனா சேர்த்துக்கலாம். ஐஸ் தண்ணி இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம லூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நமக்கு அந்த ஜூஸோட அந்த இது லிக்விட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கூலிங் வாட்டர் சேர்த்துட்டு நம்ம இதை மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மாம்பழ லஸ்ஸி அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். இப்படி இருக்கணும். அப்படியே ஒரு லஸ்ஸின்னா ரொம்பையும் தண்ணியாக இருந்துடக்கூடாது, ரொம்பையும் கெட்டியாக இருந்தால் குடிக்க முடியாது. அதனால் அந்த தேவையை தேக்கினா கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் ஏற்கனவே முலாம்பழ ஜூஸ் சூப்பராக ரெடி பண்ணி ஒரு டம்ளர் ஃபுல்லாக குடித்தாச்சு. அப்படியே அந்த முலாம்பழ அந்த கூடுலேயே குடித்தாச்சு. இப்போ அதுவே வயிறு ஃபுல்லாக இருக்குது. அடுத்து மாம்பழ லஸ்ஸி சூப்பராக தயாராக இருக்குது. இப்படியே இந்த வெயிலில் வந்து நம்ம போட்டு குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லா நமக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதுக்கு தான். அப்பா அப்படியே வருதே ஒரு பரவசம். இந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த கோடை விடுமுறையை மிஸ் பண்ணிடாதீங்க. மாம்பழ லஸ்ஸி முலாம்பழ ஜூஸு கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.